இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். சின்ன வயசுல இருந்து ஒரு பள்ளியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையான ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சுங்க. நம்ம ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா காலமாடு சைடுல ஃபுல்லா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு ரொம்ப ஆசை. எல்லாமே பாத்தீங்கன்னா யாரும் அட்டக்கட்டி கிடையாது. எல்லாம் வந்துட்டாங்க. சொல்லிய முடிச்சு நான் வீட்டுக்கு சரப்புக்குதா என்ன எடுத்துட்டு போவாரியா வடிக்கலாம் நல்லா வளரலடா வேற பாகுபலி. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த பாலடைஞ்ச செட்டை 10 பேர் குடிக்கிற மாதிரி பக்காவான ஸ்விம்மிங் பூலா மாத்த போறோம். ஃபர்ஸ்டா ஃப்ளோரை எவ்வளவு நீட்டா உலகத்திலேயே சிறந்த அப்பா இவர் தான். நல்லவர்கள் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்தாயா? அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு யாரு தெரியலையா? அது நான் தான் 7 வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது ஏத்துட்டா. ஜப்பான்ல எல்லாம் பாத்ரூம் கட்டி முடிஞ்ச உடனே இந்த மார்பிள் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு நிறைய மார்பிளை எடுத்து பாத்ரூம் ஃபுல்லா கொட்டி விடுவாங்க. இதுல எல்லா மார்பிளும் சரியா தண்ணி போற அந்த ட்ரெயின் ஓட்டைக்குள்ள நின்னுடுச்சுன்னா அது சக்சஸ். பட் சரியா நிக்கலன்னா மறுபடியும் பாத்ரூமை சரி செய்ய சொல்லிடுவாங்க. ஜப்பான் என்ன இறச்சு போயிட்ட நீ தான் மச்சான். என்ன கட்டபொம்ம கோட்டையில வந்து காலடி வச்சது கண்ணுக்கு எல்லாம் தமிழ அடையாளம் ஜல்லிக்கட்டு கால வகுதுடா துள்ளிக்கிட்டு பாக்க பாக்க பயமுறுத்தும். அச்சு விட்டு சொல்லவா இருப்பேன் வச்சிலோட கோத்துல போய் சரண்டர் கொடுப்பேன். பப்ளிக்கு முன்னாடியும் தன்னைய எடுப்பேன். சின்ன மங்கி எங்கேயாவது பாத்தீங்கன்னா அதை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை.